காந்திபுரம், கவுண்டம்பாளையம், சத்தியமங்கலம் சாலை, திருச்சி சுங்கம் சாலை, காந்திபுரம் நூறடி சாலை, ராமகிருஷ்ணா சாலை உட்பட பல்வேறு இடங்களில் மேம்பாலம் கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு அவிநாசி சாலையில் மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டம் துவங்கி கொண்டிருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்போது அந்த திட்டம் நிறைவடையும் நிலைக்கு வந்து நினைக்கிறேன். ஈரோட்டிலும் ஒரு மேம்பாலம் இவரது ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. சேலம் மாநகரில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 441 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 அடுக்கு மேம்பாலத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு கட்டி முடித்து காட்டினார். சேலம் நகரில் போக்குவரத்து நெரிசல் மிக்க தேசிய நெடுஞ்சாலையில் 3 இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டன. ஏரி குளங்கள் தூர்வாரியது, புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டது, பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இயங்கி வந்த 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை அரசு கலைக்கல்லூரிகளாக மாற்றியது என்பது ஆட்சியின் சாதனைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். காரணம், இந்தியா முழுமையும் கல்வி நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டதை கல்வியாளர்களும் கல்லூரி ஆசிரியர் சங்கங்களும் வரவேற்றன என்பது வரலாற்று செய்தியாகும். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிக முறை சுற்றுப்பயணம் சென்ற முதலமைச்சர் என்ற பெயரை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். இவரது 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இவர் செல்லாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்துள்ளார். ஒவ்வொரு ஊரிலும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நாடெங்கும் மூளை முடுக்கெல்லாம் சென்று செய்து கொடுத்திருக்கிறார். கொங்கு நாட்டில் பிறந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்பதை வரலாறு உறுதி செய்யும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கிய திட்டங்கள் பின்வருமாறு: வேளாண்மை மற்றும் நீர் வளங்கள், அவிநாசி அத்திக்கடவு 6 இணைப்பு திட்டம். 60 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இத்திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கினார். கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு குடிநீர் மற்றும் பாசன நீர் வழங்கும் குடிமராமத்து திட்டம். மக்கள் பங்கு பெறும் முறையில் ஆயிரக்கணக்கான ஏரிகள், குளங்கள், அணைகள் சீரமைக்கப்பட்டன. விவசாய நிலங்களுக்கு நீர் சேமிப்பு மற்றும் நிலத்தடி நீர் அதிகரிப்புக்கான பணிகள் நடைபெற்றன. காவிரி, குண்டாறு, வைகை இணைப்பு திட்டம், விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடன் காப்பீட்டு திட்டங்கள் போன்றவை நிறைவேற்றப்பட்டன. மேலும் மேட்டூர் அணை இவருடைய ஆட்சி காலத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றிலேயே முதலாக